ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பீஃப் கிரேவி பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு பீஃபை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, அப்புறம் கறிக்கு தகுந்த அளவு மசாலாத்தூள், இந்த கரம் மசாலா, அப்புறம் தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். தயிர் இருந்தால் தயிர் ஊற்றிக்கலாம். என்கிட்ட தயிர் இல்லை. இதை அப்படியே ஒரு மூடி போட்டு ஒரு 1/2 hour அப்படியே ஊற வச்சிடணும். பீஃப் ஒரு 1/2 மணி நேரம் மசாலாவில் நல்லா ஊறிடுச்சு. இப்போ வந்து நம்ம கிரேவி பண்ணிடலாம். இப்போ தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கணும். ஆயில் ஹீட் ஆனோன்னே பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அது போட்டுக்கணும். பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை அதில் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கணும். நான் வதக்கிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். இப்போ ஆனியன் நல்லா பொன்னிறம் ஆகிடுச்சு. இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்குவோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வர போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் நல்லா வதக்கிட்டு ஒரு பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட போட்டு ஆட் பண்ணிக்கிறேன். இந்த தக்காளியும் நல்லா வதங்கி வரலாம். இப்போ தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம பீஃப் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை வந்து அதில் ஆட் பண்ணிக்கலாம். பீஃப் வந்து மசாலாவோட ஒரு 1/2 hour நல்லா ஊறி இருக்கு. அப்படி ஊறினா தான் கறி வந்து பச்சை வாசம் இல்லாமல் இருக்கும். அதை நல்லா திரட்டிட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு அப்படியே மூடி வச்சிடணும். இப்போ மல்லித்தூள் 2 ஸ்பூன் ஆட் பண்ணி இதை வந்து தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுக்கணும். இப்போ தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். இதில் வந்து மல்லித்தூள் மட்டும்தான் போட்டிருக்கோம். மசாலாலாம் ஏற்கனவே கறி கூட நம்ம சேர்த்து பரட்டி வச்சுருக்கோம். இப்போ நம்ம கறி கூட இந்த மல்லித்தூள் அப்படி ஊற்றிடணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி அப்படியே ஆட் பண்ணி இதை வந்து அப்படியே மூடி போட்டு ஒரு 5 விசில் விட்டால் போதும். ஏன்னா நான் வந்து கறி வந்து இலசாக தான் வாங்கியிருக்கேன், அதனால் ரொம்ப நேரம் வேகணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஒரு 5 விசில் மட்டும் விட்டால் போதும். இப்போ நான் புரோட்டாக்கு நோம்பு திறக்கிறதுக்காக புரோட்டாக்கு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அதனால் இது வந்து நம்ம கிரேவி வந்து நம்ம கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும், ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. 5 விசில் வரட்டும், வந்ததுக்கப்புறம் பார்ப்போம். பீஃப் கிரேவி இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து புரோட்டாவை நல்லா பிச்சு போட்டு அதுக்கு மேலே அதை ஊற்றி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். நல்லா அப்படியே பீஃபோடு அள்ளி இப்போ சாப்பிடலாம்.